நம்ம விஜய் அண்ணா மதுரையில நடத்தின மாநாடை பார்த்து ஸ்டாலின் அங்கிளுக்கு பயம் வந்ததால சில கேவலமான வேலைகளை கொத்தடிமைகளை வச்சு பார்த்துக்கிட்டு வராரு. அதுல இதுவும் ஒண்ணு. மதுரைக்கு இப்போ தாவேக்கா தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேல ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல ஆங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இவன் என்ன சொல்றான்னா, நம்ம டிவிகே மாநாட்டுல விஜய் அண்ணாவோட பவுன்சர்ஸ் இவனை தூக்கி போட்டுட்டாங்களாம். சோ அதனால விஜய் அண்ணாவோட பவுன்சர்ஸ் மேல எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். பட் உண்மையாலுமே பவுன்சர்ஸ் தூக்கி போட்ட சகோதரர் இவரு தான். அதுக்கான முழு ஆதாரம் இப்ப நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க. அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன். அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் தூங்கி நிற்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும். அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நீங்க நான் வீடியோ போடுறேன் பாருங்க. சில கேவலமான நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாலின் அங்கிள் போடுற பிஸ்கட்டுக்கு விசுவாசமா இருக்கிறன்ற பேர்ல பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இப்ப மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்கன்னு ஸ்டாலின் அங்கிளுக்கும் அவர் வீசி எறிகிற பிஸ்கட்டை கவ்வுற நியூஸ் சேனல்ஸுக்கும் தெரியல. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. நம்ம விஜய் அண்ணாவை பார்த்து அங்கிள் பயந்துட்டாரு. அந்த பாயா இருக்கணும்டா.